குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழா கோவையில் சிறப்பாக நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அல்லது ஏஐ தொடர்பாக உருவாகி வரும் அச்ச உணர்வுகளுக்கு மத்தியில் இளைஞர்கள் அதனை அச்சுறுத்தலாக அல்லாமல் புதிய தொழில் வாய்ப்பாக கருத வேண்டும் என்று பாரத் பயோடெக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சாய் தேவராஜு பிரசாத் வலியுறுத்தினார். குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய அவர், ஏஐ தொழில்நுட்பம் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பணிகளை மாற்றக்கூடியதாக இருந்தாலும் ஏஐ திறன்களை கொண்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். பட்டமளிப்பு விழாவை கல்வி பயணத்தின் முடிவாக அல்லாமல் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான புதிய தொடக்கமாக மாணவர்கள் கருத வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். விழாவிற்கு தலைமை வகித்த குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் பானவராயர், பட்டமளிப்பு என்பது வாழ்க்கைக்கான தொழில்முறை விசா என குறிப்பிட்டார். மேலும் மாணவர்களிடம் நற்பண்புகளையும் சமூக பொறுப்பையும் விதைப்பதே கல்வியின் உயரிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி வணிகப் பள்ளியின் பட்டமளிப்பு விழாவில் சுஷ்மா சுவராஜ், வெளிநாட்டு சேவை நிறுவனத்தின் முதல்வர் தூதர் ராஜ்குமார் ஸ்ரீவஸ்தவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்தியா மீண்டும் உலக பொருளாதாரத்தில் தனது வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை அடையும் நோக்கில் முன்னேறி வருவதாகவும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்வதோடு மட்டுமல்லாமல் தீர்வுகளை உருவாக்கும் தலைவர்களாக மாணவர்கள் உருவாக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக கல்லூரி முதல்வர் டாக்டர் தீபேசி கல்லூரி அறிக்கையை வழங்கினார். இந்த ஆண்டு 6 மாணவர்கள் தங்கப்பதக்கத்தையும் 40 மாணவர்கள் பாரதியார் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்திருப்பதையும் அவர் பெருமையுடன் அறிவித்தார். புதிய பட்டதாரிகள் அறிவு, சமூக பொறுப்பு மற்றும் உலகளாவிய பார்வையுடன் தங்களது எதிர்கால பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் விழா நிறைவடைந்தது.